அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பெண்கள் விழுகிறதுனால கூழ் காய்ச்ச போகிறோம். அதுக்காக கழகத்தை சொன்ன கூட்டத்தில் வந்திருக்கின்றோம். கூழ் காய்ச்சறதுக்கு தேவையான பொருட்கள் பைத்தங்க, மீன், கணவாய், நண்டு எல்லாம் துப்புரவாக்கி கழுவி இருக்கு. முருங்கைக்கீரை, பிளாக்கொட்டை, பாறை மீன், இது கூட்டு அரைச்ச. Tajuk. Tidak buat pukit ke mana? Ini tani apa macam ni? Apa ni? Tani apa dia? இப்போது கூழ் அவிய வச்சுக்கின்றது. கூழுக்கு தேவையான பைத்தங்க, பிளாக்கொட்டை, மரவள்ளி கிழங்கு போட்டு நாங்கள் இப்போ அவிய வச்சுருக்கோம். செல்ட்டு கட்டி கொண்டு போட்டு அண்டி நான் கூழ் காய்ச்சறதுக்கு முதல்ல வந்து மரவள்ளி கிழங்கு, பிளாக்கொட்டை, பைத்தங்காய் அவிய விட்டுட்டு பிறகு அரிசியும் போட்டு அவிய விட்டுருக்குது. அவிஞ்சு அரைவாசி பதத்தில் வேற கோபியா வந்து மிச்சம் எல்லாத்தையும் போடுவா. அதாவது பிளாக்கொட்டை அவிந்து விட்டது. இப்போது கணவாய் போட போகின்றோம். அடுத்தது வால், நண்டு, கொஞ்சம் அவிஞ்ச பிறகு கடைசியா மீனை போடும். எவ்வளவு போடணும்? மஞ்சள் மீன்களுக்கு பிரட்டி இருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் உழவான போட்டு கொண்டு இருக்கிறோம். நீங்கள் எல்லாம் போட்டு அவிஞ்சோன்னா காணாட்டிக்கு பார்த்து போடுவோம். நல்ல வாசனையா இருக்குன்றதா? போவியாங்கதான் எங்க கொஞ்சம் நிமிருங்க போவியா. இவதான் பொறுப்பா ரெண்டு செய்யறா. ஹூட்டெல்லாம் மறைச்சு கொண்டு வந்து குடிச்சு பார்த்து தான் சொல்லணும் எப்படி கூப்பிட்டு அரைச்சிருக்கு நல்லா இருக்கும். என்னென்ன போட்டு நீங்க கூட்டுக்கு என்னென்ன போட்டு அரைச்ச? நீங்க இங்க வாங்க மல்லி, உள்ளி, செத்தல் மிளகா எல்லாம் தான் போட்டு அரைச்ச. இப்போ நீங்கள் என்ன மீன் போடுறீங்க? இப்போ நாங்கள் பாறை மீன் போடுறோம். கும்பலாக போடுறீங்களா நீங்கள்? நாம கேள்விப்படையிலையா? ஓ, நல்ல வாசமா இருக்கின்றது. என்ன
இப்போது கூழுக்கு மீன் போட்டுக்கொண்டு பாறை மீன் போட்டு முடிஞ்சாச்சு. புளி எமது ஆசிரியர் வந்து புளி கரைச்சி கொண்டுறா பெண்கள் குழுவிலையும் இருக்குன்றா. எங்களோட பாடசாலை தமிழ் ஆசிரியர் அவள் புளி கரைத்து கொண்டு இருக்கு. இப்போது செத்த மிளகாய், உள்ளி, நச்சீரகம், மிளகு எல்லாம் போட்ட கூட்டை இப்போ நாங்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். மிளகு திரும்பி அரைச்சி போடுறோம். இதுதான் கூழுக்கு சொல்லுங்க மேம். கூழுக்கு மெயினாக போடுறது என்ன? அப்போதான் உடம்புக்கு ஆரோக்கியம் கொஞ்சம் நாங்கள் டேஸ்ட் ஆகிடும். நல்லா மிகவும் சுவையாக இருக்கும். அதுக்கு ஒரு கம்பி எப்படி தண்ணி வாங்கினத தண்ணியை கொதிக்கப்பட்டு இன்னும் கொதிக்க விடுவோம் தண்ணி. எல்லாத்தையும் சேர்த்து கலந்துருக்குல்ல என்ன போட்ட கூட்டு எல்லாத்தையும் கூட்டு நாங்கள் கொஞ்சம் கரைச்சி போட்டு விட்டுருந்தா இப்படி நல்லா கிண்ட வேண்டிய அவசியம் வந்துருக்காங்க. கட்டியாக போட்டபடியே இந்த கட்டி தண்ணியாக கிடக்கு. அது கொதிக்க கரையும் நினைக்கிறேன். தண்ணி கொதிக்க தோட்டத்தில் வெளியில் செய்கிறது நல்லா இருக்கேன். இப்போ வாசம் பண்ணோன்று இருக்குது எல்லாம் நண்டுகள் அது போட்ட நாங்கள் இப்போ எல்லாம் போட்டுட்டோம். இப்போ நாங்கள் இனி ஒடியல் மாவும் புளியும் தான் விடுவோம். சுவையாகவும் வாசனையாக. சின்ன பிள்ளை அங்கே போங்க, சின்ன குட்டி அங்கே போங்க. பாருங்க பாருங்கள். என்ன கரைச்சி போட்டு விடுவோம். கொஞ்சம் உங்களுக்கு என்ன மாதிரி தெரிஞ்சது? புளி கூட உரைப்பு போடணும் போல இருக்குது. ஓகே, உரைப்பு நல்லா இருக்கும். இல்லை உங்களுக்கு அப்படி இருந்தது? எனக்கு தெரியும். எனக்கு புளி விட கொஞ்சம் உரைப்பு குறையும் தான். ஓ விடுங்க விடுங்க. இனி கொண்டு வந்ததே மிச்சம் போயிட்டான். கொண்டு வந்ததை எல்லாத்தையும் போடுங்க. எல்லாத்தையும் சரி காட்டு புளி கூட புளி கஞ்சி போன முறை கொஞ்சம் புளி இப்போதான் ஓடுவேன். புளி நம்ம விடணும். இப்போ நாங்கள் புளி விட்டு கொண்டிருக்கோம். கூழுக்கு புளியும் உப்பும் கணக்காக இருந்தால் மிகவும் சுவையாக இருக்கும். பொறுப்பு ஆண்டு செய்கிற ஹோபியா அதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள். அப்ப உப்பு போடலாம்னு சொல்றீங்க நீங்க? அப்ப கொஞ்சம் உப்பு போடுங்க. கொஞ்சம் போடலாம்.
போன வருஷம் புற அடுப்பில் செய்தோம் நாங்கள் இந்த முறை கேஸ் அடுப்புலாம் செய்கிறோம். பொங்கி வலி இது கிழக்க பார்க்க முழு